அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? இது தெரியாமல் இருக்காதீங்க. ஐம்பெருங்காப்பியங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சிலப்பதிகாரம், அது சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள், மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி எழுதியவர் திருத்தக்கதேவர், வளையாபதி, பெயர் அறியப்படவில்லை, குண்டலகேசி, நாதகுத்தனார். இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள், மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி, திருத்தக்கதேவர், வளையாபதி, பெயர் அறியப்படவில்லை, குண்டலகேசி, நாதகுத்தனார். அதே மாதிரி ஐஞ்சிறு காப்பியங்கள். இதில் ஐஞ்சிறு இஞ்சி வரும். ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாககுமார காவியம் முதல்ல நாககுமார காவியம், அது பெயர் அறியப்படவில்லை. உதயகுமார காவியம், பெயர் அறியப்படவில்லை. யசோதர காவியம், வெண்ணாவலுடையார்வேல். யசோதர காவியம் எழுதியவர் வெண்ணாவலுடையார்வேல். அதே மாதிரி நீலகேசி எழுதியவர் பெயர் அறியப்படவில்லை. சூளாமணி எழுதியவர் தோளாமொழி தேவர். இப்போ ஐம்பெருங்காப்பியங்களில் இந்த வளையாபதி மட்டும்தான் பெயர் அறியப்படவில்லை. இது எல்லாருக்கும் இயற்றியவர் பெயர் இருக்குது பாருங்கள். நீங்கள் இப்படி மறைச்சிட்டு சொல்லி பாருங்கள். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி, திருத்தக்கதேவர், வளையாபதி, பெயர் அறியப்படவில்லை, குண்டலகேசி, நாதகுத்தனார். அதே மாதிரி ஐஞ்சிறு காப்பியங்களில் நாககுமார காவியம், பெயர் அறியப்படவில்லை. அது ரெண்டும், நாககுமார காவியமும் உதயகுமார காவியமும் பெயர் அறியப்படவில்லை. அதே மாதிரி நீலகேசியும் பெயர் இதில் 3 நூலுக்கு எழுதினவங்க யாருன்னு தெரியலை, பெயர் அறியப்படவில்லை. எதுனா நாககுமார காவியம், உதயகுமார காவியம், நீலகேசி, பெயர் அறியப்படவில்லை. யசோதர காவியத்துக்கு வெண்ணாவலுடையார் வேல் எழுதியவர் பேர். அதே மாதிரி சூளாமணிக்கு தோளாமொழி தேவர். சூளா தோளா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எல்லோரும் மனப்பாடமாவது பண்ணி வச்சுங்க. நன்றி.